கரண்ட் எலக்ட்ரிசிட்டி லாஸ்ட் யூனிட்ல என்ன படிச்சிருப்பீங்க அப்படின்னா, ஒரு சார்ஜ் ஒரே இடத்துல ரெஸ்ட்ல இருக்கும்போது அதோட பிஹேவியர், அதுக்கு மேல ஏற்படுற ஃபோர்ஸ், எக்ஸர்ட் ஆகிற ஃபோர்ஸ், அதை பத்தி எல்லாம் படிச்சிருப்பீங்க. எலக்ட்ரிசிட்டில என்ன பார்க்க போறீங்கன்னா, ரியாலிட்டியில சார்ஜ் எப்பவுமே ஒரே இடத்துல இருக்காது, அது மூவ் ஆயிட்டே இருக்கும். கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் எலக்ட்ரான்ஸ் தான். அந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆயிட்டே இருக்கிறதால தான் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. காப்பர் ஒயர்ல நிறைய ஆட்டம்ஸ் இருக்கு. எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னா 29 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இது எல்லாமே கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுமா, எல்லாமே ஃப்ளோ ஆகுமா அப்படின்னா ஆகாது. இதுல அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அந்த எலக்ட்ரான்ஸ் தான் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆக்ட் பண்ணும். அதுதான் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். காப்பர்ல லாஸ்ட் ஆர்பிட்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். அந்த ஒரு எலக்ட்ரான் தான் ஃப்ளோ ஆகி கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். கரண்ட் எலக்ட்ரிசிட்டின்னா என்னன்னா, ஸ்டடி ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ். எலக்ட்ரிக் சார்ஜுங்கிறது எலக்ட்ரான்ஸ் தான். ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் ஆக போறது இல்லை, எலக்ட்ரான்ஸ் தான் மூவ் ஆக போகுது. காப்பர் ஒயர்ல தான் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்கே, அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படியே ஃப்ளோ ஆகக்கூடாதா, அப்படியே ஏன் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகல அப்படின்னா, எலக்ட்ரான்ஸ் ஒரே டைரக்ஷன்ல இல்லாம அங்க இங்கன்னு மூவ் ஆயிட்டு இருக்கும். அதனால இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆனதும் அதே எலக்ட்ரான் அந்த இடத்துல பேக்ல வரப்ப ரெண்டுதோட டிஸ்டன்ஸும் கேன்சல் ஆயிடும். அதனால மூவ்மெண்ட்டே இல்லை அப்படிங்கிறது தான் கடைசியில் கணக்கு வருது. அதனால எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆனாலும் கூட, அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆனாலும் கூட டிஸ்டன்ஸ் ரீதியா அது கேன்சல் ஆயிடுறதுனால கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. இப்போ நம்ம இடையில ஒரு பேட்டரி கனெக்ட் பண்றோம். பேட்டரியில பிளஸ் டெர்மினல் இருக்கு, மைனஸ் டெர்மினல் இருக்கு. இது கனெக்ட் பண்ண உடனேயே ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் உருவாகுது. அதாவது எலக்ட்ரான்ஸ்க்கெல்லாம் பாசிட்டிவ் சார்ஜ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ பாசிட்டிவ் டெர்மினலை நோக்கி வர முயற்சி பண்ணணும். எப்பவுமே எலக்ட்ரான்ஸ் ஹை பொட்டன்ஷியல்ல இருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு வரதான் முயற்சி பண்ணோம். எது போலன்னா, இந்த வாட்டர் எப்படி ஹை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ல இருந்து லோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு வழியா தான் பாயுதோ, அதே மாதிரி தான் எலக்ட்ரான்ஸும் ஃப்ளோ ஆகும். இப்போ பேட்டரியை கனெக்ட் பண்ணிட்டோம். பிளஸ் டெர்மினல் மைனஸ் டெர்மினல் இருக்கு. இப்போ எலக்ட்ரான்ஸ்க்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னா பாசிட்டிவ் டெர்மினல் ரொம்ப பிடிக்கும். கரண்ட் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினல்ல இருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ இந்த கரண்ட்டை எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவா கரண்ட் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுறதால தான் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஏரியால ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஃப்ளோ ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். இது எப்படி ஈக்குவேஷன் எழுதுனா எப்படி எழுதலாம், ஒரு குறிப்பிட்ட டைம்ல Q சார்ஜ் ஃப்ளோ ஆகுது. ஸோ அப்போ ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ், இதுதான் கரண்ட் சிம்பிளான டெஃபினிஷன். இதை எப்பவுமே Q சார்ஜ் ஃப்ளோ மாறிட்டே இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. அதனால நம்ம சேஞ்ச் அப்படிங்கிறதுக்காக dQ/dt இப்படின்னு எழுதிக்கலாம். கரண்ட் ஸ்கேலார் குவான்டிட்டி தெரிஞ்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். ஒரு ஒயர்ல 120 கூலும் சார்ஜ் 1 மினிட்க்கு ஃப்ளோ ஆகுது. இதுல ப்ரொடியூஸ் ஆகுற கரண்ட் எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். கரண்டோட ஈக்குவேஷன் என்ன, Q/T, ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். ஸோ அப்போ Qவோட வேல்யூ 120, டைமோட வேல்யூ 1 மினிட். 1 மினிட்னு எழுதக்கூடாது, எப்பவுமே SI யூனிட்ல தான் எழுதணும் இல்லையா. அதனால மினிட்ஸை செகண்ட்ஸாக மாற்றி தான் எழுதணும். அப்போ 1 மினிட் 60 செகண்ட்ஸ் இல்லையா. ஸோ 16 போட்டாச்சு. ஸோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா 2 ஆம்பியர் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ 120 கூலும் சார்ஜ் ஃப்ளோ ஆச்சுன்னா 2 ஆம்பியர் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ பொதுவா இந்த எலக்ட்ரிக் கரண்ட் நார்மலா இந்த பேட்டரியில இருந்து தான் உருவாகுமா அப்படின்னா கிடையாது. நேச்சுரலே நம்ம பார்க்கலாம். இந்த லைட்னிங் போல்ட்டை பார்க்கலாம். லைட்னிங் வரும்போது இந்த ஷார்ட் பீரியட்ல தான் அந்த லைட்னிங் நடக்கும். கிரவுண்டுக்கும் கிளவுடுக்கும் இடையில பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் உருவாகிறதால தான் இந்த லைட்னிங் உருவாகுது. இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி என்னன்னு பார்க்கலாம். இப்போ கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலேயே கரண்ட்னு பார்த்தாச்சு, எடுத்து வெலாசிட்டி பார்க்க போறோம். வெலாசிட்டினா யாரோட வெலாசிட்டி ஆக போகுது, இங்க மூவ் ஆகுறது யாரு, எலக்ட்ரான்ஸ் தான். அப்போ எலக்ட்ரான்ஸோட வெலாசிட்டி தான் பார்க்க போறோம். எப்போ இந்த எலக்ட்ரான்ஸோட வெலாசிட்டி பார்க்கறது அப்படின்னா, காப்பர் ஒயர் எடுத்தாச்சு, அதுல நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ அது அங்கங்க ரேண்டமா மூவ் ஆயிட்டு இருக்கு, தெர் இஸ் நோ கரண்ட். இப்போ நம்ம பேட்டரியை கனெக்ட் பண்றோம். பேட்டரி என்ன கொடுக்குது அப்படின்னா, எலக்ட்ரான்ஸை கொடுக்கல, எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிறதுக்கான ஃபோர்ஸை தான் கொடுக்குது. ஓகேவா. இப்போ மொபைல் சார்ஜ் ஆகுதுன்னு தான் சொல்லணுமே தவிர என்னோட பேட்டரி சார்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பேட்டரி சார்ஜை ப்ரொடியூஸ் பண்ணாது, அதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த காப்பர் ஒயர்ல தான் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, அதுதான் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ அந்த ரேண்டமா மூவ் ஆயிட்டு இருக்கிற எலக்ட்ரான்ஸை ஸ்டெடி வெலாசிட்டியில ஒரு டெர்மினல்ல இருந்து இன்னொரு டெர்மினலுக்கு மூவ் ஆக வைக்க போறோம். அப்ப அந்த ஒயர்ல என்ன கனெக்ட் பண்றீங்கன்னா, ஒரு பேட்டரி கனெக்ட் பண்றீங்க. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்துடுச்சு. பேட்டரியை கனெக்ட் பண்ண உடனேயே எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாகும். எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் ஃபோர்ஸை கொடுக்குது, அதாவது எலக்ட்ரான்ஸை ஸ்டடியாக ஃப்ளோ பண்ணுறதுக்கான ஃபோர்ஸை கொடுக்குது.
இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு போக ஆரம்பிக்கும் போது இந்த டைம்ல ஒரு ஆக்சலரேஷன் கொடுக்குது இல்லையா, யார் கொடுக்குறாங்க, பேட்டரி தான் ஆக்சலரேஷன் கொடுக்குது. ஆக்சலரேஷன் கொடுத்த உடனேயே எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஸ்டடி ஆக ஆரம்பிக்கும். அப்ப ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டி எலக்ட்ரான்ஸ்க்கு வரும். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு டைரக்ஷன்ல இருந்ததுன்னா எலக்ட்ரானோட வெலாசிட்டி அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் இருக்கும். அப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ண உடனே, அதாவது பேட்டரியை கனெக்ட் பண்ண உடனேயே இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஜிக்ஸாக் மோஷன்ல மூவ் ஆகும். இப்போ அப்ப இருக்கிற வெலாசிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டி v(d) அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் எப்பவுமே வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து முட்டி மோதி தான் போயிட்டு இருக்கும் இல்லையா, ஏன்னா எக்கச்சக்கமான கோடிக்கணக்கான எலக்ட்ரான்ஸ் இருக்கும். கொலிஷன் நடக்கும். கொலிஷன்னா மோதல் நடக்கும். அப்போ இப்போ ஒரு கொலிஷன் நடக்குது, அதே மாதிரி இன்னொரு கொலிஷன் நடக்குது. இந்த ரெண்டு கொலிஷனுக்கான டைமிங்கை நோட் பண்ணிக்கிறாங்க. நோட் பண்ணி அதுக்கான ஆவரேஜ் எடுத்து வச்சுக்கிறாங்க. அதை தான் வந்து மீன் ஃப்ரீ டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை டவ் அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. வெலாசிட்டியை எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்க்கலாம். வெலாசிட்டிக்கான ஃபார்முலா என்ன, ஆக்சலரேஷன் இன்ட்டு டைம். இங்க ஆக்சலரேஷன் ஏ, டைம் டவ். இப்போ ஏ தெரியாது இல்லையா, ஏவை எப்படி கால்குலேட் பண்றது, ஃபோர்ஸ்ல இருந்து கால்குலேட் பண்ணலாம். ஃபோர்ஸ் இங்க என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் ஃபோர்ஸ். இப்போ F is equal to ma, இது நியூட்டன் செகண்ட் லா இல்லையா, இது எழுதிக்கலாம். F is equal to ma. இங்க ஃபோர்ஸ்ங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஈக்குவேஷனை நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல பார்த்துருப்போம். மைனஸ் இ கேபிட்டல் இ, எம்ஏவை அப்படி எழுதிக்கலாம். இப்போ ஏ மட்டும்தான் வேணுங்கிறதால மீதி எல்லாம் வந்து அடுத்த பக்கம் கொண்டு போயிட்டு மைனஸ் இ பை எம் இது கிடைச்சிரும். ஆக்சிலரேஷனை கொண்டு போயிட்டு வெலாசிட்டி ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். vd is equal to minus e capital E by m into tau. E tau by m இதை மட்டும் தனியா எடுத்து வச்சு மியூ அப்படிங்கிற லெட்டர்ல டினோட் பண்ணிடலாம். இதுதான் வந்து மொபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான் மூவ் ஆகிறதுக்கான திறமை. இப்போ பொதுவா இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பாத்தீங்கன்னா ஒயர்ல இந்த எலக்ட்ரான் எவ்வளவு தூரத்துக்கு மூவ் பண்ணோம் அப்படின்னா ஒரு செகண்ட்ல 0.01 சென்டிமீட்டர் தூரத்துக்கு மட்டும்தான் மூவ் ஆகும். இப்போ இப்படி மூவ் ஆச்சுன்னா ரொம்ப நேரம் எடுக்கும் அந்த எலக்ட்ரான் அடுத்த டெர்மினல்ல போறதுக்கு. இப்போ நமக்கு ஸ்விட்சை போட்ட உடனே நமக்கு பல்ப் எரியுது. அது எப்படி அப்படின்னா, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்த உடனே ஒரு எலக்ட்ரான், ஃபர்ஸ்ட்ல இருக்கிற எலக்ட்ரான் அந்த ஃபோர்ஸை அப்சர்வ் பண்ணும். அது பக்கத்துல இருக்கிற எலக்ட்ரானுக்கு எக்ஸர்ட் ஆகும், அதுக்கு பக்கத்துல இருக்கிற எலக்ட்ரானுக்கு எக்ஸர்ட் ஆகும். இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் எக்ஸர்ட் ஆகி போயிட்டே இருக்கிறதுனால தான் ஃபைனல் வரைக்கும் அதோட ப்ராபிகேஷன் இருக்கு. இதனால போட்ட ஒரே செகண்ட்ல லைட்டோட ஸ்பீட்ல நமக்கு லைட் எரியுது. எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணியாச்சு. எலக்ட்ரிக் ஃபீல்டு 570 நியூட்டன் பர் கூலும் அப்ளை பண்றோம் எலக்ட்ரிக் ஃபீல்ட காப்பர் ஒயர்ல. இப்போ அதோட ஆக்சலரேஷனை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ உடனே அந்த எந்த ஈக்குவேஷனுக்கு வந்துடணும், ஆக்சலரேஷனோட ஃபார்முலா என்ன, a is equal to small e capital E by m. இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடணும். ஏன்னா இங்க கொடுத்துருக்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு எஃப் இருக்கணும், ஆக்சலரேஷனும் இருக்கணும், மாஸும் இருக்கணும். மாஸ் வந்து 9.11 into 10 power minus 3 31. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணி இந்த பவர்ல இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம மேல எடுத்துட்டு போயிட்டோம். இப்போ பைல இருந்துச்சுன்னா 10 பவர்ல இருந்துச்சு, மேல போயிடுச்சுன்னா பாசிட்டிவ் ஆயிடும். ஸோ 10 பவர் பிளஸ் 31 ஆயிடும். இப்போ பேஸ் ஒரே மாதிரி இருக்கிறதால மேல இருக்கிற அடுக்குல இருக்கிற ரெண்டு நம்பரையும் நம்ம மைனஸ் பண்ணி எழுதலாம். அப்ப என்ன வரும், -14 பிளஸ் 14 வரும். இப்போ மீதி இருக்கிற நம்பர்ஸை டிவைட் பண்ணி எழுதினாலே போதும். இதுக்கான யூனிட்லாம் கரெக்டா பார்த்து எழுதுங்க. நீங்க எந்த பேராமீட்டர் கண்டுபிடிக்க போறீங்களோ அந்த பேராமீட்டருக்கான யூனிட் இங்க கரெக்டா இருக்கணும், இல்ல மார்க் குறைச்சிடுவாங்க. ஆக்சலரேஷனுக்கு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இதை எழுதணும். இப்போ மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல கரண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட். இப்போ ஒரு காப்பர் ஒயர் இருக்கு. இந்த ஒயர்ல ஒரு பர்டிகுலர் ஏரியாவை எடுத்துக்கலாம். பர்டிகுலர் ஏரியாவை எடுத்துக்கிட்டு இப்போ அதோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா dxன்னு எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஏரியா பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஏ. இப்போ எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்ல எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஒரு பர்டிகுலர் எந்த வெலாசிட்டி, vd ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, இது இந்த மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், கரண்ட்டை கண்டுபிடிக்க போறோம் மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல. இப்போ கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, இதுக்கு முன்னாடி பார்த்தோம், dq by dt, ரேட் ஆஃப்
ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் தான் கரண்ட் இல்லையா. இப்போ அதை எழுதிக்கலாம். இப்போ டிக்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டிக்யூ எங்கேருந்து எழுதுறது? இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க. Q is equal to NE அப்படின்னு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. அதை எழுதிக்கோங்க. N அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் இல்லையா, அதை மட்டும் எடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் வால்யூம். இப்போ இந்த வால்யூமில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸு ஃப்ளோ ஆகிட்டுருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ வால்யூமில் ஏரியா இன்ட்டு லென்த்து தான் நமக்கு வால்யூம் இல்லையா, ஃபார்முலா இதுதான். ஸோ ஏரியா இன்ட்டு லென்த்து, ஏரியா வந்து கேபிட்டல் ஏ, லென்த்து வந்து இங்கே dx. இப்போ இதெல்லாம் எழுதிட்டிங்கன்னா ஃபைனலாக கிடைக்கிறது n கேபிட்டல் ஏ இன்ட்டு டிஎக்ஸ். இப்போது டிஎக்ஸ்க்கான வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். வெலாசிட்டியோட ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பர் டைம். அப்போ dx பை டிடி. டிஎக்ஸ் மட்டும் வேணுன்றதுனால கீழே இருக்கிற டிடியை ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளேவாக மாறிடும். இப்போ விடி இன்ட்டு டிடி. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. இப்போ இது ஃபுல்லாகவே டிக்யூ. இதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே கரண்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அந்த கரண்ட் ஈக்குவேஷனில் டிக்யூக்கு பதிலாக அதை எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிடணும். அதில் காமனாக இருக்கிற ஃபேக்டர் டிடி இல்லையா, அதை கேன்சல் பண்ணிடலாம். இது இருக்கிறதெல்லாம் அப்படியே இருக்கும். இதுதான் கரண்ட்டுக்கான ஈக்குவேஷன். இப்போது கரண்ட் டென்சிட்டி பார்க்கலாம். கரண்ட் டென்சிட்டியை ஜே அப்படிங்கிற லெட்டரில் டினோட் பண்ணுவாங்க. இப்போ இதுக்கான ஈக்குவேஷன் என்னென்னா, ஒரு டெஃபினிஷனை பார்க்கலாம். கரண்ட் பர் யூனிட் ஏரியா, கரண்ட் மேலே ஐ பர் யூனிட் ஏரியா பை ஏ. ஸோ ஐ பை ஏ, இதுதான் கரண்ட் டென்சிட்டி. இப்போது ஐக்கான ஈக்குவேஷன் நமக்கு ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். NE ஏ விடி பை ஏ. ஏ காமனாக இருக்கிறதால அதை வந்து அடிச்சிடலாம். மீதி இருக்கிறது NE விடி. இதுதான் வந்து கரண்ட் டென்சிட்டி. இந்த ஈக்குவேஷன் எப்பவுமே கரண்ட் வந்து பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆனால் மட்டும்தான் இந்த ஈக்குவேஷன் வேல்யூபிளாக இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க. இப்போ விடியோட ஈக்குவேஷன் நமக்கு தெரியும் இல்லையா, அதாவது ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட ஈக்குவேஷன் என்ன, இங்கே முன்னாடி பார்த்தோம் இல்லையா. ஸோ மைனஸ் இ டவு பை எம் இன்ட்டு கேபிட்டல் இ, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட். இது எடுத்துகிட்டு போய் அதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற பேராமீட்டர்ஸ்லாம் எடுத்து காமனாக வந்து சிக்மா அப்படிங்கிற லெட்டரில் மென்ஷன் பண்ணிடலாம். இப்போது மைனஸ் சிக்மா இ எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷனும் கரண்ட் டென்சிட்டியோட டைரக்ஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே டைரக்ஷனில் தான் இருக்கும். அப்படிங்கிறதால இந்த மைனஸை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ அப்போ ஜே இஸ் ஈக்குவல் டு சிக்மா இ. இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா அப்படின்னு சொல்லுவோம். ஓம்ஸ் லானா வந்து V is equal to IR, அதுக்கு போயிடக்கூடாது. இது வந்து மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா. ஜே இஸ் ஈக்குவல் டு சிக்மா இ. சிக்மாங்கிறது இங்கே கண்டக்டிவிட்டி. இப்போ இந்த பொருளோட கண்டக்டிவிட்டி எவ்வளோ இருக்குதுன்றத இந்த சிக்மாவை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ ரெசிஸ்டிவிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டக்டிவிட்டியோட இன்வர்ஸ் ஃபார்ம் தான் ரெசிஸ்டிவிட்டி. ரெண்டும் ஆப்போசிட் இல்லையா, அப்போ வந்து நம்ம இன்வர்ஸ் ஃபார்ம்ல எழுதிடலாம். இப்போ ரோ இஸ் ஈக்குவல் டு 1/σ. ரோங்கிறது ரெசிஸ்டிவிட்டி. ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கலாம். இப்போ ஒரு காப்பர் ஒயர் எடுத்துக்கிறோம். அதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா பார்த்தீங்கன்னா 0.5 mm². எவ்வளோ கரண்ட்டை கேரி பண்ணுது அப்படின்னா 0.2 ஆம்பியர் கரண்ட்டை கேரி பண்ணுது. என்ன கால்குலேட் பண்ண சொல்கிறாங்கன்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டியை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸோட ட்ரிஃப்ட் வெலாசிட்டி எவ்வளோ இருக்கும்னு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. உடனே எடுத்துகிட்டு போய் என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல எடுத்து எழுதிக்கோங்க. முதல்ல என்ன இருக்குது? ஏரியா இருக்குது. ஏரியா கேபிட்டல் ஏ 0.5 mm². அடுத்து கரண்ட்டு 0.2 ஆம்பியர். அடுத்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குன்னா n 8.4 × 10⁻28 m⁻³ இருக்கு. இப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா இந்த பேராமீட்டர்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே கரண்ட்டும் ட்ரிஃப்ட் வெலாசிட்டியும் ரிலேட் ஆகிற மாதிரி ஈக்குவேஷனை நம்ம தேடணும். அப்போ I is equal to NE AVD இந்த ஈக்குவேஷன் இருக்கா. ஸோ இந்த VDயை மட்டும் வச்சுக்கிட்டு NE AV இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிரும். ஸோ VDக்கான ஈக்குவேஷன் கிடைச்சிரும். வேல்யூஸை எடுத்து எழுதிக்கலாம். எடுத்து எழுதிக்கிட்டு இப்போ பவரில் இருக்கிறத முதல்ல நம்ம கேன்சல் பண்ணி எழுதணும். மைனஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணி இதெல்லாம் ஃபைனலாக முடிச்சுட்டு 10⁻³ தான் ஃபைனலாக கிடைக்குது. மீதி இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணால் போதும். ஃபைனலாக கிடைக்கிறது 0.03 × 10⁻³ m/s. இப்போது கரண்ட் டென்சிட்டி வெக்டார் குவான்டிட்டி, கரண்ட் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. அது எப்படி கரண்ட் ஸ்கேலார் குவான்டிட்டி, கரண்ட் டென்சிட்டி வந்து வெக்டார் குவான்டிட்டியாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது கரண்ட்டோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா
டாட் ஏ டாட் ப்ராடக்ட். இப்போ ஐ வந்து டாட் ப்ராடக்டா இருக்கு. இப்போ வேற வேற பேராமீட்டர்ஸ் டாட் ப்ராடக்ட்ல இருந்துச்சு அப்படின்னா ஜீரோவா மாறிடும். டைரக்ஷன் இஸ் ஜீரோ. அதனால தான் கரண்ட் வந்து வெக்டர் ஸ்கேலார் குவாண்டிட்டி அப்படின்னு சொல்றோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். இப்போ கரண்ட் வந்து ஒரு கண்டக்டர்ல 32 ஆம்பியர் ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இதுல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோயிங் பர் செகண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஒரு செகண்ட்ல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். கரண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன? I is equal to Q/T. Qக்கான பேசிக் ஃபார்முலா என்ன? NE, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்ட்டு சார்ஜ் இல்லையா? ஸோ Qக்கு பதிலாக NE போட்டாச்சு. இருக்கிற பேராமீட்டர்ஸ்லாம் எழுதிக்கலாம். இப்போ கரண்ட் 32 ஆம்பியர், டைம் பார்த்தீங்கன்னா 1 செகண்ட். எவ்வளோ சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் காமனு 1.6 இன்ட்டு 10⁻−19 கூலும். இது காமன் இல்லையா? இதை எழுதிக்கலாம். இப்போ n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் உங்களுக்கு தேவை. அப்போ n மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா n is equal to IT/E கிடைக்கும். எல்லா வேல்யூஸ் எடுத்துட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அடிச்சு கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக கிடைக்கிறது 2 × 10⁻20. இப்போ நான் போட்டிருக்கிற மெத்தட்லயே நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். தேங்க்யூ.